எங்க வீட்டுல எல்லாருக்கும் லேட்டா தான் மூளை வேலை செய்யுது. ஒண்ணு ஆடிட்டரை முன்னாடியே பார்த்துக்கணும், இல்ல படிச்சவன் என்கிட்டயாவது பொறுப்பை ஒப்படைச்சிருக்கணும். சரியே, அதான் முடிக்கிறேன். என் பொண்டாட்டி தாமரை சோத்துக்கு வழி இல்லாம ஒரு எலும்பு தோலுமா நான் பார்க்கணும். என்ன முணுமுணுன்னு முடங்கிட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்ல தாமரை, இந்த வீட்ல இந்த மாதிரி ரெய்டு எல்லாம் வரதுக்கு காரணம் பல பேரோட வயித்தெரிச்சல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லாம யாரோட வயித்தெரிச்சல்? என்ன காலையில தள்ளி போட்டீங்களா? இல்ல பேசுனீங்கன்னு பாத்துக்கோங்களேன். ஏய், கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? என்ன சார், என்ன கணக்கு நோட்டை பரட்டிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க சார். உங்க இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டே இருக்காதீங்க, ஒன்னும் பிரயோஜனப்படாது. இது கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். கணக்கெல்லாம் சரியா தானே சார் எழுதியிருக்கேன். என்ன சார் பண்றது? இத்தனை நாளா நீங்களும் சிக்கல் இல்லாத பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. ₹1 கூட டாக்ஸ் கட்டலையே. ரைடு வந்துருச்சுல்ல, வேற வழியே இல்ல. ஏன் சார் ஒரு 4-5 லட்சம் லஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். என்ன சார் பேசுறீங்க? இது ஐடி டிபார்ட்மெண்ட், ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் இதுக்கு என்னதான் சார் முடிவு? சார், நான் எல்லா வழியும் யோசிச்சு பார்த்துட்டேன். இது வரைக்கும் நீங்க வரியே கட்டல, அதனால பணமும் நகையும் உடனே மீட்க முடியாது. என்ன சார், நீங்களே ஏதாவது பார்த்து பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அது எல்லாம் பேசி இருக்கு சார், ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கவலையே படாதீங்க, பணம் நிச்சயமா நம்ம கிட்ட திரும்ப வரும். ஆனா நீங்க வரி கட்ட வேண்டி இருக்கும். எவ்வளவு குறைச்சு கட்ட முடியுமோ அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். தைரியமா இருங்க. பிரச்சனைன்னு வராத வரைக்கும் சரி. வந்துருச்சே, என்ன பண்றது? நாம தான் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். சார், நான் வரட்டுங்களா? போங்க சார், போங்க. போய் பணம் திரும்ப வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பண்ணுங்க. சார், நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். நான் கார் வரைக்கும் கொண்டு வரேன். சரி, நான் கொடுத்துட்டு வரேன். கடவுளே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன், அப்படியே கொத்த குப்பை ஆடுற மாதிரி அள்ளிட்டு போயிட்டானுவோம். ஏப்பா கவலைப்படுறீங்க? அதான் ஆடிட்டர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாருல்ல, கொஞ்சமாவது வரி கட்டி தான் ஆகணும். பணம் கட்டுறதுக்கு எங்கடா இருக்க வழி? போன பணம்லாம் திரும்ப வந்தாதான் எனக்கு சோறு தண்ணி இறங்கும், தூக்கமே வரும். மாமா, பணம் டிபார்ட்மெண்ட்ல பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அப்படியே கவலைப்படுறீங்க? அப்புறம் எனக்கு வாயில ஏதாவது வந்துரும். பையன் ஆடிட்டர் சொன்னதானே சொன்னேன். எங்க என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கிளம்பலாம், வீட்டுக்கு போலாம். ஏன் என்ன விளையாடுறியா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னது சும்மா இருக்கிறது? பால் பாக்கெட் பேப்பர்லாம் வாசல்லே கிடக்கும். வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்குங்க. நம்ம வீட்டை திறந்து பெருக்கலன்னா அவ்வளவுதான், உள்ள நுழையவே முடியாது. எனக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு. உனக்கு என்னத்துக்கு டென்ஷன் ஏறுது? எதுக்கு ஏறுதா? என் வீட்ல எல்லாம் குப்பையா கிடக்கும். வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், நிறைய வேலை இருக்கு. கேஸ் வேற புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவன் வந்துட்டு போயிருப்பான். மறுபடியும் போன் பண்ணி ரிமைண்ட் பண்ணணும். எனக்கு தலை போற மாதிரி நிறைய வேலை அங்க இருக்குமா. ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? வீடே தலை போற பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கு. என்னமோ பால் பிரச்சனை, பேப்பர் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானே நீ. இது உன் புருஷன் வீடு, மறந்துட்டியா? நாங்க எதையும் மறக்கல. உனக்கு உங்க பிரச்சனை பெருசுனா எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு. பாத்தீங்களாப்பா என்ன பேச்சு பேசுறானே. அது சரி, நீதான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அண்ணனை கூட்டிட்டு தனி கொடுத்துல போனவளாச்சே. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு தான் ஓடி போன பாரு. ஏய், நீ படுத்துன பாடு தாங்க முடியாம தனி கொடுத்தனமே போனேன். பெருசா என்ன கோசல வந்துட்ட? அப்போ நான் என்ன பேயா பிசாசா ரத்த கட்டறியா? சொல்லுடி. நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலே கண்மணி அவ கிட்ட கேட்டா தெரியும் நீ பேயா பிசாசா ராட்சசியா ரத்த கட்டறியான்னு. ஏய் வானா, ஏய் வாய் மூடுறீ. அதான் மிரட்டி என்ன விரட்டியாச்சுல, அந்த பொண்ணையும் விரட்டி விட்டாச்சு. இன்னும் உனக்கு என்ன வேணும்? அதான் தனியா இந்த வீட்டுல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கல. என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு வம்பு இருக்கிறது உனக்கு வேலையா போச்சு. அதான் உங்ககிட்ட மாட்டிட்டு எங்க அண்ணன் சீரழிறான்ல. சும்மா இருங்க. பாத்தியா, ஓண்ணே ஒண்ணு என்கிட்ட மாட்டிட்டு சீரழில, ஏன் அண்ணன் தான் உன்கிட்ட மாட்டிட்டு சீரழிறான். நீ பேசுறதுக்குலாம் பூமு மாடு மாதிரி தலையாட்டுறல, அந்த திமிர்ல தான் நீ பேசுற. அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். போட்ட கழுதைங்களா, நானே மனசு சரியில்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க சண்டை பெருசா போச்சோ? பணம் போச்சாரு பதறிக்கிட்டு இருக்கேன். சேதி பேசுறீங்க, சேதி அங்கே. எங்கடா அவ? என்னடா சொன்னாவ? அவங்க வர மாட்டேங்கிறாங்க. செருப்ப கழட்டி அடி அவளை. கல்யாணம் ஆகி புதுசா கோச்சிக்கிட்டு போயிருக்கலாம். வாங்க, அவளை தரதான்னு இழுத்துட்டு வரணும். கலங்கடா. கிளம்புங்க போலாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்கு? என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? கிளம்புங்களாம். ஓடி உள்ள, அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும். மூதேவி பிளம்பரை கூட்டிட்டு இருந்து வேலை செய்யனா? ஏன் தாலி இருக்கிறீங்க?
போய் வேலையை பாருப்பா. சரி சார். சிக்காத போ. என்ன சார், அதான் நேத்தே வந்து அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டீங்களே, மறுபடியும் வந்து ஏன் சார் தொந்தரவு பண்றீங்க? சார் நான் அதுக்காக வரலைங்க, எனக்கு ஒரு ரூம் வேணும். எத்தனை நாளைக்கு? நேற்றுக்கு ஒருத்தங்களை தேடி வந்தேன்ல, அவங்கள பார்க்குற வரைக்கும். என்ன சார் சொல்றீங்க? 1 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, அவங்க வந்த பிறகு அவங்கள பார்த்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இங்கேருந்து போக போகிறேன். அதனால் ரூம் கொடுங்க. அப்படியே அவங்க வந்தாங்கன்னா எனக்கு தகவலும் சொல்லிடுங்க சார். அட்வான்ஸ் வச்சுக்கோங்க சார். சார், அந்த முருகனை தேடி போனீங்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்த்தோம் சார், ஆனால் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? அந்த 103 தங்கியிருந்தாங்கல்ல, அவங்க அந்த ரூம்லேருந்து யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு அந்த டீட்டெயில் கொஞ்சம் தர முடியுமா சார்? தர முடியாது சார். சார் தர முடியாது சார், சொன்ன கேளுங்க சார். என்னங்க சார், உங்கள் லாட்ஜ்லேயே ரொம்ப நாள் தங்க போகிறேன், எனக்கு அது கூட பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? நான் உங்களை தங்க சொன்னேனா? ஏன் சார் இருக்கிற வேலையை பார்க்க முடியாம டென்ஷனா இருக்கேன், நீங்க வேற வந்து டென்ஷன் படுத்துறீங்க. சார் 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 சாரி சார் சாரி சார். தேவசோ வாடா மேலே போகலாம். சார் அந்த ரூம் சாய் கொடுங்க. டேய் ரூம் பாய் சார் இங்க வா சார். இந்த 104 ரூம் ஓபன் பண்ணி கொடு. வாங்க சார் போலாம். இந்த பக்கம் வாங்க சார். ம், இங்கே தான்டா மேகலா இருந்தது. சரி வா. சார் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரோம். இல்லைப்பா எதுவும் வேணாம். சரிங்க சார். டேய் விஸ்வம், என்னடா இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலடா. ஏன்டா? யோசிச்சு பாரு, காலேருந்து வந்து சரியா சாப்பிடல, குளிக்கல, நாயா அலைஞ்சி காத்து கிடந்து கடைசியில் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். எதுக்குடா இதெல்லாம்? டேய் இது நீ நிறைய தடவை என்கிட்ட சொல்லிட்டடா. டேய் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றா. இதெல்லாம் வெட்டி வேலையா தெரியல. இல்லடா, நான் இவ்வளோ டென்ஷன் அலையிறது எதனால தெரியுமா? மேகலா அப்படிப்பட்டவ இல்லைங்கிறத உங்களை மாதிரி மரமண்டைகளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். டேய் ஆமாண்டா, மேகலா சுத்தமானவடா. அவ செத்தாலும் சாவாளே தவிர தப்பான வழிக்கு போவே மாட்டாடா. அது எனக்கு தெரியும். ஆனா நீ, எங்க அப்பா, எங்க அம்மா, கோகுல், உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்துருச்சடா. மேகலா தங்கமானவன் உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டாம். அதுக்காக தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு எதாவது உளறிட்ட, அதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான்டா. என்னது, நான் காரணமா? ஆமா. டேய் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ டென்ஷன் ஆகாம கேட்கணும். சொல்லு. டேய் நீ விரும்புறது உண்மையா இருக்கணும் தான்டா நானும் ஆசைப்படுறேன். ஆனா டேய் நான் பார்த்தது கேட்டது வச்செல்லாம் பார்த்தா மேகலா ஒரு வேளை தப்பான வழிக்கு போயிருந்தான்னு வையேன். சொல்றத கேள்றா, ஒரு வேளை அப்படி தப்பான வழிக்கு போயிருந்தா நம்ம என்னடா பண்ண முடியும்? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவ போயிருந்தானா முதல்ல அவளை கொன்னுட்ட, நானும் செத்துருவேன். இங்க அமுதான்னு கண்மணி, 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 அதுவும் சரவணனே வராரு. தேங்க்ஸுங்க. வா. என்னங்க இந்த பக்கம் வாங்க, இதான் எங்க வீடு. வாங்க வாங்க வாங்க. மா, என்னப்பா? யார் வந்திருக்க பாரு. கண்மணி வாமா, வாங்க. போங்க. அத்தை, அத்தை. கண்மணி, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யாருமா சொன்னா? நேத்து தாமரை வந்து வீட்டுல சண்டை போட்டுட்டு போனாங்க. நீங்க கண்டிப்பா இங்கதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன அத்தை இதெல்லாம்? நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேம்மா, கேட்க மாட்டேங்கிறாங்க. பூபதியும் சந்திரவும் வந்து கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், நம்ம வீட்டுல போய் இருங்க அத்தை. அங்க இருந்தாதான் உங்களுக்கு மரியாதை.
எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க அங்கேயே போய் இருங்க அத்தை. அத்தை, நீங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாவம், கண்மணி உடைஞ்சு போயிட்டா. கண்மணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்மா. அம்மாடி, நம்ம வீட்டுக்கு போயிடுங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போயிடுங்க அத்தைன்னு சொல்றியே. உன் மாமனாருக்கும் உன் புருஷனுக்கும் நம்மளோட அருமை தெரியலம்மா. வர வர அவங்களோட அக்கிரமங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. பூபதியையும் கண்மணியையும் ஒன்னா சேர்த்துடலான்னு நானும் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அங்க மாமாவும் உங்க பொண்ணு தாமரையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. அங்க நல்லவங்க, நியாயமா இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாதுமா. ஏன் இதோ இந்த சரவணன் எடுத்துக்க. எங்க குடும்பத்துக்காக மாடா உழைச்சான். அவனுக்கு வந்த நிலைமையை பாத்தியாமா? இந்த புள்ள வீட்டை விட்டு வரும்போது எனக்கு கூட ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இவன் வந்ததுதான் எனக்கு சரின்னு படுதுமா. ஏம்மா கண்மணி, நாங்க அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கும் போது நீ எப்படிம்மா கரெக்டா அந்த பொண்ணு விஜிக்கு ஃபோன் பண்ண? இப்போ நான் ஒரு வேலைக்கு ஆஃபீஸ் போறேன் அத்தை. வேலைக்கு போறியா? ஆமா அத்தை, வீட்டுல இருந்தா எதையோ நினைச்சு சங்கடப்படுவான்னு சொல்லிதான் நான் தான் அவளை வேலைக்கு அனுப்பி வச்சேன். ஆமா அத்தை, அது என்னவோ தெரியல, நான் வேலைக்கு போன முதல் நாளே எனக்கும் அந்த விஜிக்கும் பிடிக்காம போயிடுச்சு. ஆனா சத்தியமா இந்த பொண்ணு பாக்குற விஷயம்லாம் எனக்கு தெரியாது அத்தை. ஆபீஸ் விஷயமா ஒரு டவுட் கேட்கலான்னு தான் விஜய்க்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது மாப்பிள்ளையே உங்க பிள்ளைதான்னு. மத்தபடி இந்த பொண்ணு பாக்குறது நிறுத்தணுங்கிற நோக்கெல்லாம் எனக்கு இல்லவே இல்ல அத்தை. பூபதிக்கு தான் பொண்ணு பாக்குறோன்னு தெரிஞ்ச உடனே உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். நானும் எங்க கண்மணி இருக்கும்போது எப்படி ரெண்டாம் தரமா உங்க பொண்ணை கொடுக்குறீங்கன்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, காசு இருக்கிற குடும்பம் என் பொண்ணு கஷ்டப்படாம இருந்தா போதும்னு சொன்னாங்க. எனக்கும் பணம் தான் பெருசுன்னு தோணுது. நானும் கண்மணியை மீட்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சேன்னு தெரியுமா? ஆனா என் அத்தை வந்து அது தெரியாம உங்க வீட்டுல அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஏதோ கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அப்ப வந்து மாமாவும் பூபதியும் எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ற மாதிரி பேசினாங்க தெரியுமா? அது நினைச்சா எனக்கு இப்ப கூட உடம்பெல்லாம் நடுங்குது. விடுக்கா, இதெல்லாம் எதுக்கு அத்தை கிட்ட சொல்லி அவங்கள வேற கஷ்டப்படுத்தணும்? அத்தை ப்ளீஸ், நீங்க நம்ம வீட்டுக்கே போய் இருங்க அத்தை. இப்போவும் நீங்க நம்ம வீட்டுக்கு போலன்னா அதுக்கு காரணமும் நாங்க தானே அவங்க சொல்லுவாங்க. சொல்லட்டுமா? சொல்லட்டும். நான் அங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கே, மருமகளை வச்சு குடும்பம் நடத்த தெரியலேங்கிற கெட்ட பேர் வந்தாலும் அவங்களுக்கு புத்தி வராதுமா. அப்பனும் பிள்ளையும் வழக்கம் போல அவங்க செய்யறத செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் பொண்டாட்டிங்கிற ஒருத்தி அங்க இல்லைன்னா அந்த வீடு எந்த கதிக்கு ஆளாகும்னு உன் புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் அப்பதாமா தெரியும். மடி, நான் எங்கம்மா போயிட்டேன்? இங்க தானே இருக்கேன். உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இங்க வா. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் அங்க வரேன். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாம்மா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும்.
நான் சைட்டுக்கு போகணும், கண்மணி வேலைக்கு போகணும். கிளம்பலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், நான் வேணா ஆட்டோ கூட்டு இல்ல பரவாயில்ல, நாங்க அப்படியே போய் பிடிச்சிக்கிறோம். வரேன் அத்தை. சரிம்மா போயிட்டு வா. வரேன் அத்தை. வரேன். சரிம்மா. வா கண்மணி. போயிட்டு பாத்துக்கோங்க அத்தை.